கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார். உயர்ந்த அடைக்கலம், இன்றைக்கு உயர்ந்த அடைக்கலம் யாருக்கு கிடைக்கும் என்ற அந்த தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் அவர் உன்னதத்தில் வாசம் செய்கிறவராயிருந்தும் அவர் நம்மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 33:5 பார்க்கும்போது கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று பார்க்கிறோம். உன்னதத்திலே அவர் வாசமாயிருந்தாலும் அவர் நம்மேல் கரிசனை உள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். ஏன்னா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி முதல் மனிதனாகிய ஆதாமையும் துணைக்கு ஏவாளையும் உருவாக்கி 2 பேரும் அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவி வருவாங்க. மாலை குளிர்ச்சியான நேரத்தில் அவர்களோடு பேசி சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தாங்க. ஆனால் ஒரு வலு சொற்பம் அந்த ஏவாளை வஞ்சித்ததால அந்த வஞ்சனைக்குள் அவங்க விழுந்து எந்த கனியை புசிக்கக்கூடாது, இந்த தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் அந்த நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசிப்பதற்கு அந்த பிசாசு, அந்த வலு சர்ப்பம் தூண்டி விட்டார். அவளும் பறிச்சு தான் சாப்பிட்டு தன்னுடைய கணவருக்கும் கொடுத்து அந்த தேவனுடைய அன்பிலிருந்து அவங்க வெளியே துரத்தப்பட்டார்கள். அந்த தோட்டத்தை பாதுகாக்க கேருபீன்களையும் சேராபீன்களையும் வைத்து இவங்களை வெளியே விரட்டியாச்சு. அன்பானவர்களே, ஆனால் அன்புள்ள தேவன் அவர் நியாயம் செய்தாலும் நீதி செய்தாலும் மனுஷர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். நீ நிலத்தை பயிரிட்டு உன்னுடைய வேர்வை சிந்த நீ வேலை செய்யிட்டாரு. ஏவாளை பார்த்து நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு பெறுவாயின்னு சொன்னார். அந்த வலு சொற்பத்தை பார்த்து நீ உன்னுடைய வயிற்றினாலே நரங்கி போவாய் என்று சொன்னார். அப்போ அதுக்கு கால் இருந்ததோ தெரியாது. அன்பானவர்களை, எப்படியோ குளிர்ச்சியான அந்த தோட்டத்திலிருந்து இந்த முதல் குடும்பம் வெளியே துரத்தப்பட்டாங்க. ஆனால் அன்புள்ள தேவன் அவர் உயர்ந்தவர் தான், அவர் உன்னதத்தில் வாசம் செய்கிறவராக இருந்தாலும் மனு மக்கள் மேல் ஒரு கரிசனை, எப்படியாவது அந்த ஜனங்களை திரும்ப ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும், அப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் என்ன செய்தார், அந்த சிலுவை மரணத்துக்கு பிதாவின் சித்தப்படி தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாய் பார்க்கும்போது சங்கீதம் 113:4 வசனத்திலிருந்து அப்புறம் 7-8, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, பாருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், அப்படி தூக்கி
உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற தேவன். நல்ல பொருத்தமா சொல்ல போனா அடிக்கடி நான் சொல்லுதான் யோசேப்பை குறித்து. எல்லாராலும் பகைக்கப்பட்டு பெற்றோர், அவன் கண்ட தரிசனம் அறிஞ்ச பெற்றோர் கூட என்ன நாங்கள் உன்னை வணங்க வர போகிறோமா, மற்ற 11 சகோதரர்களும் பாரு சொப்பனக்காரன் வாரம் தகப்பனாரு அண்ணன்மாரை போய் விசாரிச்சுட்டு வான்னு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அதற்குள்ளாக வாரான் பலவண்ண அங்கீகாரம் வாரான். என்னதான் செய்ய போகிறான் பார்ப்போம். அவனை தூங்கி குழியில் போட்டாங்க. ஒரு சகோதரன், ஐயோ நம்ம சகோதரனை இப்படி இதில் தண்ணி இல்லை, என்ன செய்வான், சரி அவனை தூக்கி வழிபோக்கர் மீதியானியர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று அங்கே அவன் எகிப்து கொண்டு செல்லப்பட்டான். அங்கேயும் சோதிக்கப்படுகிறான். சிறைச்சாலைக்கு போகிறான். எஜமானின் மனைவி இவன் அழகுள்ளவனாக இருந்தபடியினால சோதனைக்குள்ளானான். இந்த யோசேப்பு என்ன சொல்கிறாரு, இந்த என்னுடைய எஜமான் இந்த அரண்மனையில் எல்லாவற்றையும் தொட்டு பணி செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தந்திருக்கிறாரு, ஆனால் ஒன்றை தொடுவதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. இவ்வளோ பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி உண்மையை நிலைநாட்ட விரும்புகிறான். ஆனால் அந்த எஜமாட்டியுடைய வார்த்தை தான் மிஞ்சி போகிறது. சிறைச்சாலையில் போடுறாங்க. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். ஏற்ற காலம் வந்தது. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரார். கொண்டு வந்து பாருங்க, அந்த ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் வந்தது. ஆனால் எந்த ஞானிகளாலும் அதை சொல்ல முடியலை. ஆனால் யோசேப்பு கொண்டு வரப்பட்டார். சிறைச்சாலையில் இருந்தவரை கழுவி குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் தரித்து ராஜா முன்னிலையில் கொண்டு விடுறாங்க. ராஜா கேட்குறாரு, நான் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என் தேவன் மங்களமான பதில் சொல்லுவார்ன்ட்டு. ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர் சொல்லுவார். அந்த அர்த்தத்தையும் கண்ட சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் சொன்ன உடனே பாருங்க, அவனுக்கு உயர்ந்த பதவி, உயர் பதவி. ராஜா அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணினார். தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த எகிப்தில், இஸ்ரவேலில் கூட இல்லை, அந்நிய தேசத்தில் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டார். பாருங்க, புழுதியிலிருந்து தான் சொல்ல போனா அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்த யோசேப்பு பாருங்க எந்த சூழ்நிலையில் காணப்பட்டார். கர்த்தர் பிரபுகளோடு அமர வைத்தார். அன்பானவர்களே, நம்ம மறந்து போக வேண்டாம். உண்மையாக இருந்தோன்னு சொன்னார், தேவன் நம்மோடு கூட இருப்பார், எந்த சூழ்நிலையிலையும் கைவிடவே மாட்டார். ஆகையினால நம்ம அந்த உண்மையை காத்து கொள்ளும்போது ஏற்ற காலத்தில் அவர் என்ன செய்கிறார், பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவர். ஒருவேளை அந்த பூமியில் ஒருவேளை உட்கார கிடைக்கலன்னாலும் பரலோக ராஜ்யத்தில் அந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்வோம், கட்டாயம் பெற்றுக்கொள்வோம், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார். இப்போ உபாகமம் அந்த 32ஆம் அதிகாரத்தில் பார்க்க 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு சொல்லுகிறார், பாரு, நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னவர். இப்போது நீ பாரு, அதை கானான் தேசத்தை பாரு, இதை நீ உன் கண்களால் நீ காண்பாய், ஆனால் நீ பிரவேசிக்க மாட்டாய். நீ அந்த கண்களால் நீ அதை பார்ப்பாய், ஆனால் நீ அந்த தேசத்துக்கு போக மாட்டாய் என்று சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, இதை நினைக்கிய நேரத்தில் நான் எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்றிருக்கிறது. நான் இதை வாசிக்க நேரம் முதலாவது நேற்றேன், இவ்வளவு அழகாக எகிப்திலிருந்து இவ்வளோ ஜனங்களை அழைத்து வந்த அந்த மோசேக்கு அந்த கானானை சுதந்திரிக்க முடியலையே அப்படின்னு யோசித்தேன். அது ஆக்சுவலாக அது கானானை அவர் அந்த உலகத்தில் உள்ள அந்த செழிப்பான கானானுக்குள்ளே தான் அவரால் போக முடியாது. அந்த கானானை நீ பாரு, ஆனால் நீ அந்த கானானுக்குள்ளே போக மாட்ட அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவர் அவனை அவர் தான் அடக்கம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் ஒருவேளை அந்த மோசையை போல சுத்த மனசாட்சியோட ஊழியம் செய்யலாம், விசுவாசியாக இருக்கலாம். சில நேரம் உலகத்தில் உள்ள சில செழிப்பான காரியத்தை காட்டி உன் சந்ததியை நான் இந்த தேசத்தில் நான் அழைத்து செல்லுவேன், ஆனால் நீ போக மாட்டேன்னு சொன்னா இந்த உலக பிரகாரமான சில காரியங்களை, அந்தஸ்து, அந்த செழிப்பை நம்ம ஒருவேளை அனுபவிக்க மாட்டோம். அதற்காக பரலோக ராஜ்யம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பரலோக ராஜ்யம் உண்டு, அது நமக்கு உண்டு. சிலர் பாருங்க, நல்ல விசுவாசியா இருப்பாங்க, வியாதி வருத்தத்தோடு இருப்பாங்க, ஆனால் அப்படி ஓடிட்டே இருப்பாங்க. நல்ல போராட்டங்கள் இருக்கும், ஆனால் கர்த்தரை விட மாட்டாங்க. நம்ம பார்க்க நேரம் என்ன நினைப்போம், என்ன போராட்டம், பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அவங்க வீட்டு பிரச்சனையை பாரு. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இறந்துட்டாங்க. நான் அதனால் ஊழியத்தை விட்டுட்டேனா? இல்லை, கட்டாயம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மை உள்ளவளாக இருக்கணும். அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், கடைசி வரை நீர் காக்க வல்லவர். ஒருவேளை இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ பேர் குடும்பமாக பேர பிள்ளைகளை கண்டு எல்லாம் கண்டு சந்தோஷமாக பூட்டும் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை எனக்கு பார்க்க முடியல தான். அதற்காக நான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நான் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னுடைய விசுவாசம் என்னை ரட்சிக்கும். ஏற்ற காலங்களில் கர்த்தர் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார். 6லும் சாவு 100லும் சாவு. அவரை அவரிடத்தில் கேள்வி கேட்க நமக்கு எந்த ஒரு அவகாசமும் கிடையாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் அவர் தந்தார். அவருக்கு ராஜ்யத்தில் அவருக்கு தேவைப்படும் போது அவருக்கு சுதந்திரத்தை எடுக்க வருவார் இல்லையா? ஒரு வீடை நம்ம வாடகைக்கு விட்டுருக்குறோம், இல்லை நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோம். அந்த வீட்டு ஓனர் பாரு, இன்னும் 1 மாதத்துக்குள்ளாக இந்த வீட்டை நீ காலி பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்த்து இல்லை நான் காலி பண்ண முடியாது அப்படி சொல்லதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அது நம்ம வீடு இல்லை, நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். அதே போல் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் அவர் தந்திருக்காரு. அவருக்கு அந்தந்த வயசில் அவருக்கு அங்கே பரலோக ராஜ்யத்தில் அவரை துதித்து பாட ஆட்கள் தேவை. ஆகினால அவர் எடுப்பார். எனக்கு அந்த சமயத்தில் என் சின்ன மகன் இறந்த நேரத்தில் நான் உள்ளத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன். யாருக்கும் தெரியாது, 2000 பேர் கூடியிருக்கிற இடத்துல
நான் மட்டும் என்னுடைய பையனுக்கு பாடியை தூக்கிட்டு போகணுமான்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த பரந்த உலகத்தை நான் ஒரு தோட்டத்தை போல உண்டாக்கினேன். இந்த தோட்டத்தில் உங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு விதவிதமான பூக்களாக நான் படைத்தேன். நான் படைத்த தோட்டத்தில் எனக்கு ஒரு பூ பறிக்க உரிமை இல்லையான்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் பறிச்சிங்கன்னா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மட்டும் நான் நெஞ்சிக்குள்ளே இருந்து சொன்னேன். அப்படி ஒரு தெய்வீக சமாதானம் எனக்கு இருதயத்தை நிறைத்தது. அழுதுட்டு இருந்தவங்களை பார்த்து நான் தான் அழாதுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எனக்கு பெரிய ஆறுதலையும் தேர்தலையும் தந்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் சிலருக்கு செழிப்பையும் ஆண்டவர் கொடுப்பார், அனுபவிப்பாங்க. சிலருக்கு இருக்காது, செழிப்பை அனுபவிக்க முடியாது, இருக்காது, கிடைக்காது. இந்த மோசேக்கு பாரு, கானானை பாரு, ஆனால் நீ போகமாட்ட, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆமன்பானவர்களே, ஒருவேளை சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட வாய்ப்பு, ஐயோ எல்லாரும் நல்லா இருக்காங்களே, எல்லாரும் செழிப்பாக இருக்காங்களே, எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து மட்டும் போகாதுங்க. ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க. அவர் நம்மை வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 4, 7, 8 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமங்களிலே மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் கிருபையாக ரட்சித்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. ரட்சிப்பு கிருபையாக கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிறது. சிலருக்காக நான் எத்தனையோ நாளாக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். இந்த சைடு குற்றமா என்னன்னு தெரியாது. இன்னும் அந்த ரட்சிப்புக்குள்ள வர முடியல. அவருக்கு ஏற்ற நேரத்துல தான் அந்த காரியங்கள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்பானவர்களை, கிருபையாக கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆகையினால நம்ம அவருக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை தம்முடைய மரணத்தின் மூலமாக நமக்கு அவர் சம்பாதித்து தந்துள்ளார். அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்றிருக்கிறது. அல்லேலூயா. உலகம்னா உலகத்தை அன்பு கூர்ந்தார்னா உலகத்தில் உள்ள ஜனங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ரட்சிப்பு நமக்கு சுதந்திரமாக கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவரும் பெரியவரும் போதுமானவருமாய் இருக்கிறபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மெல்லருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? உயர்ந்த அடைக்கலத்திலே ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பிதாவின் அன்பு எவ்வளவு பெரியதப்பா. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவரே பாவிகளான எங்களுக்காக எங்களை ரட்சிக்கும்படியாக எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக ஆண்டவரே நீர் அந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தீரே கர்த்தாவே. ஓ தகப்பனே, நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே.
இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒருவேளை எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் பரிசுத்தமாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியலையே என்று யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஒருவேளை அந்த செழிப்பை என்னுடைய சந்ததிக்கு நீர் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு அந்த மோசே அந்த கானானை பார்க்க முடிந்தது, ஆனால் போய் அனுபவிக்க முடியலை. அதே போல் சில காரியங்களை நம்ம சந்திக்க முடியும், ஆனால் நம்ம போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது போல யாராவது ஆண்டவரே சோர்வோடு இருந்தால் அந்த சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு உடைய கரங்களை நாரை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். உடைய நேசக்கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.